ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து நம்மளோட கங்குவா திரைப்படத்தை பற்றி வந்து நம்மளோட சூர்யா ஒய்ஃபான ஜோதிகா வந்து இப்போ வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது விமர்சனம் மாதிரி வந்து கூறியிருக்காங்க. இப்போ வந்து அந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர் மத்தியில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஸோ நவம்பர் 14 இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் டே அண்ட் ஃபைனஸ்ட் டே. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ நம்மளோட நிறைய ரிவ்யூஸ் வந்து நம்மளோட டிஎன்லேருந்தே வந்துச்சு. ஸோ ரசிகர்கள் எல்லாருமே வந்து இந்த திரைப்படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சில தரப்பு மக்கள் வந்து திரைப்படம் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. ஸோ மிக்ஸ்டு ரிவ்யூவாக தான் இருக்குது. ஆனால் எப்போயுமே நல்ல ஒரு திரைப்படத்துக்கு எப்பவுமே ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லா பக்கமாக தான் வரும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போ வந்து நிறைய பிரபலங்கள் வந்து நம்மளோட கங்குவா திரைப்படத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து அந்த வரிசையில் வந்து நம்மளோட சூர்யா மனைவியான ஜோதிகாவும் பேசியிருக்காங்க. அதாவது படத்தை வந்து நான் பார்த்தேன், ரொம்பவே பிடித்திருக்கு. ஸோ சூர்யாவோட எஃபர்ட் வந்து வீணாகலை நான் நம்புகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த டீம் அப்படின்ட்டு என்டையர் டீமுக்கு வந்து வாழ்த்து மாதிரி கூறியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதேமாரி வந்து நிறைய பிரபலங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்த்து வந்து நம்ம கங்குவா திரைப்படத்துக்கு கூறிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளோட பேன் இண்டியா ஹிட்டாக வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் தமிழ் படமாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே நம்புகிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து ரசிகர்கள் வந்து ரொம்பவே காத்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம்.